வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகாவோட அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா சிவா வந்து வீட்டுக்கு வராங்க. ஸ்னேகா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சிவா பேசிட்டு போன விஷயங்களை பற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்னேகா உடனே வந்து சிவாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா ஸ்னேகா சொல்கிற, இப்படியா சொன்ன, அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் எப்படியோ வந்து சமாதானப்படுத்தினாருமா. அப்புறமா தான் இந்த வேலையில் இருக்கவே சம்மதிச்சாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்னேகா. இங்கேயும் ஒரு விஷயம் நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்க, இன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பரில் ஐஸ்வர்யா தான் வந்து சைனை வந்து சிந்து கிட்ட வாங்கினாங்க அப்படின்ற விஷயம் வந்து சிவாவுக்கு தெரிஞ்சுட்டு ஐஸ்வர்யோட கணத்தை காட்டி பலான்னு அரைஞ்சிட்டாமா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க ஸ்னேகா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, உண்மையாலுமேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்க, ஆமாம் எல்லாம் அந்த சிந்து பண்ணி வச்ச வேலையாதமாக இருக்கும், என்ன பண்ணி இந்த சிவாவோட மனசை மாற்றி வச்சிருக்காலே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிவா மாறிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அதெல்லாம் அவன் மாறவும் மாட்டான். இல்லை ஆண்டி, இந்த சைனை வந்து வாங்கினதுக்கே இவ்வளோ உதனா இந்த வேலையை பண்ணதே நானு தெரிஞ்சா அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஸ்னேகா. இவ பண்ண வேலை தான்மா, ஐஸ்வர்யா தான் உளறிட்டா அவங்க மாமா கிட்ட, அதை சிவா கேட்டுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, நீ பண்ணன்னு எப்படி சொல்லிட்டு சிவாவுக்கு தெரிய வரும், ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அடுத்ததான் நிறைய விஷயங்கள் வந்து திங்க் பண்ணுறாரு சிவா தனிமையில் இருந்துட்டு. அதுக்கப்புறமா சிந்து பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாரு. நமக்கான பண்ண விஷயங்களை வந்து சிந்துவை பற்றின நினைப்பையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி வச்சுட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் சிந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு சிவா. என்ன டாக்டரே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து கேட்குறாங்க. அந்த தருணத்தில் வந்து யோசிச்சுட்டே வந்து சொல்ல வராரு ரொம்பவே தயக்கத்தோட. என்ன டாக்டரே யோசிச்சுட்டே இருக்க, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து கேட்குறாங்க. நான் எது சொன்னாலும் செய்வியா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சிவா கேட்க, கண்டிப்பாக டாக்டரே, நீங்கள் சொல்லி கண்டிப்பாக நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து கேட்குறாங்க. கடத்தி கூட்டிகிட்டு போய் நான் தாலி கட்டலை அப்படின்ற உண்மையை உடனடியாக எனக்கு பெரியம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொன்னதும் பயங்கர அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க சிந்து. என்ன சிந்து அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டரே ஒன்றும் இல்லை, இப்போவே போய் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ உடனடியாக நீ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரே குழப்பத்தோடு என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க. இதை போய் எப்படி சொல்கிறது பெரியம்மா கிட்ட, இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அங்கேருந்து எடுத்த மருந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து குடிக்கிற. அங்கேருந்து வந்து சிவா என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லிட்டா இப்போ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சிந்துவும் பார்த்தீங்கன்னா சிவாவை பார்த்து திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சிந்து குடித்தது வெறும் காஃப் சிரப் தானா, இந்த விஷயத்தை பற்றி அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட வந்து சொல்ல முடியாது அப்படின்ற தயக்கத்தோட தவறான முடிவு எடுக்கிறதுக்காக அதை குடிக்கிறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.